34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேடி வாசியுங்கள், இதில் ஒன்றும் குறையாது. சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கணும். ஆமென். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், செபிக்கிறோம். யாவாயா சமிஷாவே இந்த 6ஆம் வேளையில் இந்த நாட்களுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியான என்னுடைய போது பேசணும். அது மாத்திரமல்ல, இதை கேட்கிற தொடர்ச்சியாக கேட்கிற ஜனங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அவர் ரட்சிக்கப்பட அவருடைய ஆத்மா மீட்படைய உதவி செய்கிறார்கள். இதற்குரிய வல்லமையை ஊற்றுமுடியாக செபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும் யாவாயா சமிஷ் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய யாவா யாசாமிஷன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நாம் இந்த வாசிக்கிறோம். வாசித்த பகுதியில் 34:14 ஏசாயாவில் யாசோடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. குறைவில்லாமல் நான் வைத்திருக்கிற வேதாகமம் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் தரக்கூடியதான வேதாகமம். இது நிறைவான ஆசீர்வாதம் தரக்கூடியதான ஒரு வேதாகமம், குறை கிடையாது. அப்போ அனைவரோட வாழ்க்கையில் குறை காணப்படுதுன்னா காரணம் என்ன? அவங்க நிறைவான தேவனை பின்பற்றுவது கிடையாது. அதில் கோட்டை விட்டுருவாங்க. என்ன கிடையாது? பின்பற்றுவது கிடையாது. வேதம் சொல்லுறதை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சிங்கக்குட்டி தாழ்ச்சி எப்படி இருக்கும்? பட்டினியாயிருக்கும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். யாஸ்வாவை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். யாஸ்வாவை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. யாஸ்வாவை தேடுவோர்க்கு குறைவில்லையே. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாக இருக்கும். யாவா யாசாமிஷாவை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ ஒரு நன்மைங்கிற விஷயத்தில் குறைவில்லாமல் இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. அந்த குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியம். அப்போ குறைவுகளை நீக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனிடத்தில் உண்டு. அவர் என்ன பண்ணார்? குறைவுகளை நீக்கினார். நம்முடைய தேவன் என்ன செஞ்சார்? குறைவுகளை நீக்கிற தேவன். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. எனக்கு எங்கே பார்த்தாலும் கல்யாண காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு அந்த நாட்களிலே மெசியாவும் அவருடைய சீசரும் கூட என்ன பண்ணியிருக்காங்க? அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. திராட்சரசம் குறைபட்ட போது மெசியாவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறாங்க. மெசியாவின் தாய், அதாவது மரியாள், ஏன் சொல்லப்பட்ட மரியாள் என்ன பண்ண சொல்கிறாங்க? திராட்சரசம் இல்லை, தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மெசியா, என் வேலை இன்னும் வரவில்லை, திராட்சரசம் இல்லை அப்படின்னு மரியாள் சொன்ன விருப்பாடு என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ட்டாரு. தொடர்ந்து வாசிப்போம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க, வேலை வரலை சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிட்டாரு. அதில் மரியாள் சொல்கிறாங்க,
அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படி என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்ட்டாரு. தொடர்ந்து வாசிப்போம். என்ன பண்ண யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே, சுத்திகரிப்பு என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு பாஷை பேசக்கூடிய ஜனங்களிலையும் ஒவ்வொரு விதமான சுத்திகரிப்பு இருக்கும். நம்ம அதை பார்க்க முடியும். நேற்று கூட ஒரு சுத்திகரிப்பு வந்து நியூஸில் பார்த்தோம். நேற்று கூட ஒரு சுத்திகரிப்பாக நியூஸில் பார்த்தேன். ரொம்ப அருமையான சுத்திகரிப்பு நியூஸில் நான் பார்த்தேன். ரொம்ப சுத்திகரிப்பு. இப்போ சிலர் என்ன பண்ணுவோம், சுத்திகரிப்பாங்க, வீட்டை ஒட்டாடி வைப்பாங்க. இந்த செவரெல்லாம் எப்படி இருக்கும், ஆயில் பெயிண்ட் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு சர்ச்சில் செவரெல்லாம் ஆயில் பெயிண்ட்டு. அந்த கிறிஸ்மஸ் 2-3 நாளைக்கு முன்பதாக என்ன செய்வோம், வாளியில் துணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவோம், செவுத்தெல்லாம் தண்ணி போட்டு ஒரு தொடச்சிட்டு போவோம். அடுத்த ஆள் இன்னொரு தண்ணி கொண்டு வந்து அவன் தொடச்சிட்டு வருவான் பின்னாடி. இப்படி 6-7 பேர் என்ன பண்ணுவோம், அந்த செவரு பில்லரெல்லாம் தொடப்பேன். எல்லாமே ஆயில் பெயிண்ட் அடிக்கவில்லை. அதுக்கு வந்து என்ன கிடையாது, சர்ச்சில் தஞ்சாவூரில் ஆயில் அடிக்கவில்லை. அதுக்கு அவர் இன்ஜினியர் ஜெயரோஸ் தான். அவர் இப்போ இல்லை, மறுமைக்கு போயிட்டார். ரொம்ப தெளிவான காரியங்களுக்கு திரும்ப திரும்ப பெயிண்ட் ஏன் அடிக்கணும், நம்ம தேவனுடைய காசை ஏன் வீணன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அப்படிப்பட்ட ஒரு பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. அப்போ என்ன செய்யணும், அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் செவுத்தை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு 2-3 ஊரை தொடச்சா போதும். எப்படி இருக்கும், பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும், பெயிண்ட் அடித்தது மாதிரியே இருக்கும். இப்போ அது டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஆனால் எதுவுமே இல்லாத நாட்களில் யூதர்கள் என்ன பண்ணாங்க, தாங்கள் சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. மெசியா வேலைக்காரன் நோக்கி அதை சுத்திகரித்து என்ன செஞ்சு தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். நிரப்பினார்கள். அல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட ஒரு படு தண்ணீர் நிரப்ப வேண்டும். இந்த சுத்திகரிப்புன்னு சொல்லி வர்றப்ப யூதருடைய பாரம்பரிய முறைமையை பின்பற்றணும். இப்போ யூதருடைய பாரம்பரிய முறைமையை பின்பற்றாத ஒரு சுத்திகரிப்பை பரலோகம் அங்கீகரிக்காது. யூதர்களுடைய பாரம்பரிய முறைமையின்படி செய்யாத சுத்திகரிப்பை யார் அங்கீகரிக்காது, பரலோகம் அங்கீகரிக்காது. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல ரசத்தில் வைத்திருந்தீரே. நல்ல ரசம் பத்திரமா இருந்துச்சு. நல்ல திராட்சை ரசம் பத்திரமா இருந்துச்சு. நேரம் வந்த ஒரு பாடு அந்த கச்சாடி சுத்திகரித்து அந்த வெறுமையான கச்சாடி தண்ணீர் ஊற்றி அது தேவன் ஆசீர்வதித்து திராட்சை ரசமாய் மாற்றி அனுப்புகிறாரு. இப்போ நல்ல ரசம் எங்கே இருந்தது இவ்வளோ காணோம்? அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருந்துச்சு. சமயம் வந்த ஒரு பாடு நல்ல ரசம் என்ன செய்யுது, வெளியே வருது. அப்போ முன்னாடி கொடுத்தது சாதாரண ரசம், முன்பு கொடுத்தது என்ன ரசம், சாதாரண ரசம். இப்போ கொடுக்கறது இவர் அற்புதம் செய்தான ரசம். அப்போ பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகமும் என்னது, நிழல். புதிய ஏற்பாட்டில் 29 புஸ்தகமும் நிஜம். அது நிழல், இது நிஜம். இப்போ அது வேற இது வேறுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க வேதத்தில் இல்லை, அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அது நிழல், இது நிஜம். அது என்னது, நிழல், இது நிஜம். ரெண்டும் என்ன இருக்குது, உருவம் ஒன்று தான், உருவம் ஒன்று தான். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே, எப்படி நல்ல ரசம் எங்கே இருக்குது? நம்முடைய தேவன் யாவா யாசா மெசி அவர் யாரு? நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகையினால நல்ல ரசத்தை வச்சிருக்காரு. ஏற்ற காலம் வர்றப்ப என்ன பண்ணும்? நல்ல ரசம் வெளியில வரும். ஏற்ற காலம் வர்றப்ப என்னாச்சு? நல்ல ரசம் வெளியில வரும். நம்ம அதை வசனத்தோடு கவனிக்க வேண்டும். இந்த நல்ல திராட்சை ரசம் மரியாள் சொன்னாங்கல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். உடனே வெறுமையான கச்சாடியில் தண்ணீர் ஊற்றுறாங்க. வெறுமையான கச்சாடி என்ன செய்கிறாங்க? தண்ணீர் ஊற்றுறாங்க. தண்ணீர் ஊற்றின ஒருபாடு என்ன ஆகுது? மெஸ்ஸி அதை ஆசீர்வதிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அது என்னவாச்சு? சரியான ஒரு திராட்சரசமாக மாறிவிட்டது. இந்த நல்ல ரசம் இதனையும் எங்கு வைத்திருந்தீரோ என்றார்கள். இவ்விதமாய் மெஸ்ஸியா இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீரர் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். முதலாவது அற்புதம் கானாவூரை செய்கிறாரு. சீசர் என்ன செய்யறார்? அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள். இப்ப விசுவாசத்தை சரியா உறுதிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசம் வைப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? வறட்சி வேண்டும். விசுவாசம் தேவன் மேல ஒருவருக்கு வறட்சி வேணும், ஏழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், பசி வேண்டும், பட்டினி வேண்டும். இவைகள்லாம் இருக்கிறப்ப, இவைகளோடு கூட நாம் தேவனை கூப்பிடுறப்ப நம்ம விசுவாசம் வரும். தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தாகம் உள்ளவன் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல, சத்தியத்தின் மேல தாக வேண்டும் சொன்னாரு சீசர்கள். அவர் கடினமா உபதேசிக்கையில என்ன பண்ணாங்க? ஒருத்தரா முள்ள எழும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ கேட்கிறாரு சீசர்களை பார்த்து. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? என்னை யார் என்று சொல்றாங்க ஜனங்கள்? என்னைய ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படிங்கிறாரு. இது கடினமான உபதேசம். இது கடினமான உபதேசம். யார் என்ன செய்வாங்க? இல்லை நிலைநிற்பார்கள். இப்படி அநேக கேள்விகளை அவருக்கு எதிராக என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. நன்றாக கவனியுங்கள். வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரம் வர்றப்ப என்ன செய்யறது கிடையாது. அநேகர் அதை விசுவாசிக்கிறது கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16, 11. புளித்த மாவு அப்படிங்கிறது அப்பம் கிடையாது. அது கெட்டுப்போன உபதேசம். அது என்னது? கெட்டுப்போன உபதேசம். பதினாலாம் வசனம் வாசிப்போம்.
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மெசியா. இந்த வெளிப்பாடு பேதருக்கு மொத்தம்தான் தெரியும். பிறகு யோவான் யாக்கோபுக்கு தெரியும், சீசருக்கு தெரியும். இதை பற்றின அறிவு யூதாசுக்கு தெரியாது. 3.5 வருஷம் கூட இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யூதாசுக்கு தெரியாது. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 17. மாமிசமத்தோடும் இரத்தத்தோடும் இந்த யாசோவ மெசியா அறிந்து கொள்ள சொல்லி ஆசைப்பட்டால் அது உங்களுக்கு தெரியாது. அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு ஆவியில் அவரை தேடணும். ஆவியில் பசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ணணும். பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கணும். தேவனிடத்தில் கேட்கணும், இந்த யாசோவ மெசியா சரியா, இந்த உபதேசம் சரியா, இதை நம்ம பின்பற்றலாமா, இதை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணணும். யூதாவின் புஸ்தகத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, நீங்களோ பிரியமானவர்களே என்ன பண்ணுங்க, யாசோவ அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே முன் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அப்படி முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பின்னாடி பார்க்கணும். எதுவுமே தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, இது சரியில்லை, இது கள்ள உபதேசம் அப்படி நிறைய பேர் தூக்கிட்டு தெரியுறாங்க. அப்புறம் கண்கட்டு போய் வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்தோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நேரம் வரணும். இது எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் தானே. தேவனுடைய ஆசீர்வதிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், எல்லாரும் விரும்புவாங்க. யாருமே ஒரு மாடு கூட நினைக்கும், பணக்காரன் வாங்கிட்டு போனால் என்ன பண்ணுவான், ஏசி ரூமில் வச்சுருப்பான், தரையெல்லாம் டைல்ஸ் போட்டு வச்சுருப்பான். அப்படி மாடு கூட நினைக்கும், ஆடு கூட நினைக்கும், நம்ம ஏழைக்காரன் ஏழை எவனை வாங்கிட்டு போயிடக்கூடாது, அப்படி நல்ல வீட்டில் பிறக்கணும். சிலர் வாங்கிட்டு போய் மாட்டை என்ன பண்ணுவாங்க, அவுத்துற மாட்டாங்க, ஆட்டை அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கும். சிலர் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை கண்ணுங்கருத்துமா பாதுகாத்து கொள்வாங்க. இப்படி எல்லா ஜீவராசிகளும் ஆசைப்படும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நாம் தேவன் மேலே எப்படி இருக்கணும், தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தை மேலே, சத்தியத்தின் மேலே, அந்த உண்மையின் மேலே தாகமுள்ளவர்களாக இருக்கணும். உண்மை. அநேக இடங்களில் சுவிசேஷத்தில் மெசியா என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அதில் எவ்வளோ பொய் கிடையாது, சத்தியம் பொய் இல்லை. அப்படி மெய்யா என்னதான் சொல்கிறாரு வாசிப்போம். 44 வசனத்தை வாசிப்போம். கவனிங்கள். இப்போ தாகம் தேவன் மேலே நம்ம வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வளர்ச்சி புள்ளி நடுவே, புல்லு நிறைய புல் இருக்குது, அதன் நடுவில் நீர்க்கால் அலறி செடிகளைப் போல என்றார். நல்ல ஒரு வளர்ச்சி. தேவன் மேலே தாக வேண்டும். யார் மேலே தாகம்? தேவன் மேலே தான் தாக வேண்டும். தாகம் வந்த ஒரு பாடு. முதலாவது நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா, அவருடைய பிள்ளையாக மாறணும். தாகம் வந்தாச்சு, அவரிடத்துல தாகத்தை நாம் தண்ணி வாங்கி பருகணும். அப்படி பருகுவதற்கு நம்ம யாராக மாறணும்? அவருடைய பிள்ளையாக மாறணும். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன்
நான் யாசுவாவுடைய தேவனுடையவன், நான் தேவனுடைய பிள்ளைன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் நான் யாசுவாவின் கையெழுத்து போடுவான். இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். இப்ப தாகம் ஒரு மனிதனுக்கு வந்த விருப்பாடு அவங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடையவன் அப்படிங்கிறதான ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் முதலாவது ஒரு மனுஷனுக்கு வரணும். என்ன வரணும்? நான் யாசுவாவுடையவன், நான் தேவனுடைய மனிதன் அப்படிங்கிற விசுவாசம் வரணும். இரண்டாவதாக யாக்கோப்பின் பெயரை தரித்து கொள்ள வேண்டும். என்ன வேணும்? யாக்கோப்போட பேரு நமக்கு தரிக்கப்படணும். மூன்றாவதாக கையெழுத்து போடணும். தேவன் சொல்லி கையெழுத்து போடணும். பேர் போடுறப்ப கையெழுத்து போடணும். இன்சியல் போடணுமா இல்லையா? அப்போ கையெழுத்து போடணுங்கிறப்ப கையெழுத்தை ஒழுங்காக போட்டால், இன்சியலை ஒழுங்காக போட்டால் தலையெழுத்து மாறிடும். இன்சியல் தப்பாக போட்டால் தலையெழுத்து நாசமாக போயிடும். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஒருவன் நான் யாசுடன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலுடைய பேரை தரித்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை கவனமாக தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இது இல்லாமல் எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. இப்போ தாக வேண்டும், அப்போ தான் வளர முடியும். என்ன வேண்டும்? தாக வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே இருக்குது? தாகத்தில் தான் இருக்குது. குழந்தை பிறந்த ஒரு பாடு முதலாவது மருந்து கொடுக்க மாட்டாங்க, குளுக்கோஸ் தள்ளி வாயில் திணிக்க மாட்டாங்க, பால் போடுறது வாயில் கொட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. சிலர் தேனை ஊற்றி தண்ணியில் கலந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இன்னும் சிலர் ஜீனி போட்டு கொடுப்பாங்க, சிலர் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் உண்டு. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தேன் தண்ணியை ஒரு ஸ்பூன் வாயில் கொடுப்பாங்க. என்ன அது? தண்ணியை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அது சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பண்ணும்? அந்த குழந்தை அப்படியே சப்பும். என்ன பண்ணும்? சப்பும். இப்போ தேவன் மேலே தாக வேண்டும். அப்போ தான் 1000 புல்லுகள், களைகள் நமக்கு எதிராக வரலாம். அதன் நடுவிலே தேவன் நம்மளை வளர செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடி ஒருவன் நான் யாசுவாவுடையவன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். இந்த அநேக நேரங்களிலே அநேக ஜனங்களில் அந்த உறுதி கிடையாது. என்ன பண்ணுவாங்க? நேற்று வரையிலையும் ஒருத்தனை பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னேன், 10 வருஷம் ஞானஸ்தானம் கொடுத்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னாரு. இங்கேயும் அது மாதிரி காணாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டால், டக்குன்னு தண்ணியை கொண்டாங்க, கொண்டு கையை கழுவுனேன், இது காயங்கூட்டியும் மறந்துடுவாங்க. இவங்கெல்லாம் காயங்கூட்டியும் மறந்துடுவாங்க. நன்றாக கவனியுங்கள். என்ன செய்யணும்? இவங்கெல்லாம் யாரு? நன்றி அறி உள்ளவர்கள். 1 Samuel புத்தகம் 5 வாசிக்கிறோம், நன்றியறி உடையவர்களாக இருங்கள். ஏன் திருவிழா வாசிக்கிறோம்? உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மா குறித்து உத்தரவாதம் பண்ணுறபடினால என்ன பண்ணுங்க? அதை நம்ம சொல்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. வாசிப்போம். 1 Samuel புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5:12 வாசிப்போம்.
அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு யாசுவாவுக்குள் உங்களை விசாரிக்கிறவர்களா இருந்து மதித்து ஊழியக்காரனோட அன்புள்ளவர்களா இருக்கணும். ஒருத்த மேல ஒருத்தர் அன்புள்ளவர்களா இருக்கணும். என்ன பண்ணுங்க, அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும். இப்படி தனக்குள்ளேயே ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். எப்படியா? மேலும் சகோதரரே, நீடிய சாந்தமாக இருங்கள். அதனால தான் அறவேக்காடு சில நேரத்தில் ஏதாவது பண்ணுனா நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. சரி, பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். அவருடைய கிரை நிமித்தம் மிகவும் அன்பாக என்னைக்கு உங்களை வேண்டி உங்களுக்குள்ளே எப்படி இருங்க, சமாதானமாக இருங்கள். அப்போ இப்படியெல்லாம் செய்கிறப்ப இந்த அறவேக்காடு என்ன பண்ணும்? 19 படி ஆவியை அவித்து போட்டுரும். ஆவியை அவித்து போட்டாச்சு, போ, தொலைஞ்சு போயாச்சு, ஆவி அவுட். இப்ப இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 18 வாசிப்போம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அடைப்பட்டு இருக்கிறது. இந்த விழிப்பு வரும் எப்போன்னு சொன்னா, அவருடைய உயிர் அவங்களை விட்டு பிரிவதற்கு சில செகண்டில் தான் அந்த விழிப்பு வரும். அப்போ வயசான உயிர் போகிறதெல்லாம் சொல்லும், அவங்க அழைச்சிவா இவங்க அழைச்சிவான்னு சொல்லும். உடனே போவாங்கூட்டியும் இந்த வந்துட்டாங்க அப்படின்னு வாசலில் நிலையில காடு உள்ள போவாங்கூட்டியும் அது போட்டுன்னு மண்டையை போட்டுரும். சோழி முடிஞ்சு போச்சு. ஏதோ சொல்ல வந்தாங்களா என்னான்னு தெரியலையே, நீனும் போய் செத்து போய்கிட்டு தெரிஞ்சுக்கப்போ. என்னது தெரியல? என்ன இது? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாபடிக்கு அவர் கண்கள் இருதயமும் அடைப்பட்டு இருக்குது. அப்போ கொழுப்பு நீக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவன் மேலே தாகம். கொழுப்பு போகணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய கொழுப்பு போகணும் அப்படின்னா, முதலாவது ஒருவன் நான் யாசோடன் என்று சொல்லி யாசோடன மாறணும். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் நான் யாசோடன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 காரியத்தில் ஒன்றை விட்டாலும் அங்கே போக முடியாது. இப்போ அப்படிதான் சீசர்களும் சரி, ஆதி திருச்சபையில் தேவனுடைய பிள்ளைகளும் சரி இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம வேதத்தில் கவனிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரம் 12 வாசிப்போம். 12 நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்கள் உனக்கு முன்னாக வைக்கிறேன், அவைகள் ஒரு காரியம் தெரிந்து கொள், செய்வேன் என்று யாசோ உரைக்கிறார் என்று சொல். 3 காரியம். ஒரு தேவனுடைய மனிதன் வழி விலகிறப்ப அவனுக்கு எதிரான 3 காரியங்களை தேவன் வைக்கிறாரு. தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர ஓடிப்போ வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, நான் என்னை அனுப்பினவரா என்ன மறுத்தரவு கொண்டு போக வேண்டும், யோசித்து பாரும் என்று சொன்னான். அல்லேலூயா! ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு. இப்ப இதை யோசித்து பாரும் என்று சொல்ல சொன்னான். வாசிப்போம். காத்தை நோக்கி
கொடிய இடுக்கில் அகப்பட்டிருக்கிறேன். நான் இப்பொழுது தேவனுடைய கரத்தில் விழுவேனாக. அல்லேலூயா. என்னது? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பஞ்சம் வேண்டாம், எனக்கு யுத்தம் வேண்டாம், எதிரி என்ன செய்ய வேண்டாம், என்னை விரட்ட வேண்டாம், நான் உம்முடைய கரத்தில் நான் விழுகிறேன். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரம், போராட்டம், வியாதி, மரணம், இப்படி பல காரியங்கள் நமக்கு நேராக பூமியில் வர்றப்ப நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தாவீதை பார்க்கணும். தாவீதை பார்க்கணும். சரியா தாவீது வாழ்க்கைய நம்ம ஆரம்ப கடைசி வரையும் பார்க்கணும். இப்படிப்பட்ட உபத்திரம் சவுலுக்கு நேராக வந்தது. சவுல் அஞ்சன பகர்சியை நோக்கி ஓடினார். அல்லேலூயா. எப்படி? அஞ்சன பகர்சியை நோக்கி ஓடினார். ஏன்? தேவனிடத்தில் ஒண்ணுமே கிடையாதா? தேவனுடைய பிள்ளைகள் கிடையாதா? எங்க ஒளிந்துக்கிறப்ப எங்க ஓடு? அங்க ஓடு. அப்பதான் சொன்னாரு, நீ ரெண்டை விட்டு விலை சத்துருவா இருக்கிற கேட்பானேன். எப்படி? இப்ப எங்க வரணும்? நன்றாக கவனிங்கள். 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் 14 வசனம் சொல்லுது, அப்போது தாவீது காத்தை நோக்கி கொடி எடுக்க அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் அவருடைய கரத்தில் அவருடைய கையிலே விழுவோமாக. மகா பெரியது, மனுஷர் கரணில் விழாதிருப்பேனாக. அல்லேலூயா. என்ன ஒரு அழகான வார்த்தை. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மேல ஒரு தாகம் வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். யாரோட கரத்துல விழணும், யார் கரத்துல விழக்கூடாது? யார் கரத்துல விழணும், யார் விழக்கூடாது? தமிழ்ல ஒரு அருமையான ஒரு பழமொழி உண்டு. கொட்டுப்பட்டாலும் மொட்டவரில் கொட்டுப்படக்கூடாது. எப்படி? மோதிரவரில் கொட்டுப்படணும் அப்படிம்பாங்க. இங்கதான் சொல்றாரு தாவீது, நான் அவருடைய யாஷோட கரத்தில் விழுவேனாக. இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷ கையிலே விழாதிருப்பேனாக. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த ஒரு சில மாதங்களிலே இதே தஞ்சாவூரில் 3-4 பேர் தேடி என்ன செய்யறாங்க, ஒரு வாலிப பிள்ளைய விரட்டுறாங்க. எதுக்கு விரட்டுறாங்க? தண்ணி போயிட்டு இருக்குது. அவன் கரத்தில் விழக்கூடாத விஷயம் என்னாச்சு, அந்த பொண்ணு நேரடியா தண்ணிக்குள்ள பாஞ்சிருச்சு, தண்ணியில விழுந்துருச்சு. அந்த அவங்களுக்கு நிச்சயம் தண்ணிக்குள்ள விழுந்த ஒரு பாடு என்ன பண்ணிருச்சு, வெளியே வந்தா தன்னை கொண்டுருவாயன்னு சொல்லி தண்ணியோடயே போய் செத்து போச்சு. தண்ணியில போய் செத்து போச்சு. எப்படி? தப்பித்துக் கொள்வதற்கு நான் மனுஷன கரத்தில் விழாதிருப்பேனாக. அல்லேலூயா. இப்போ நம்ம சங்கீதத்தில் பார்த்தோமா இல்லையா, எது இரக்கம், எது நியாயம், இதான் நியாயமான காரியங்கள். இதான் நியாயமான காரியங்கள். இப்ப இப்படி விழுந்தபடினால 15 வசனம் சொல்லுது, குறித்த காலம் வரைக்கும் வரப்பண்ணினார். 70,000 பேர் செத்து போயிட்டாங்க அந்த சொன்னப்பட்ட நாளிலே. ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாரு. 70,000 பேர் அவுட்டு. நீட்டின போது மனஸ்தாபப்பட்டு நோக்கி போதும் நிறுத்து என்றார். நேரே இருந்தான், களத்துல போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த அர்வனா போர் அடிச்சுட்டு இருக்கிறான். அதோ அந்த களம், அந்த இடத்துல சங்காரதம் போன ஒரு பாடு நிறுத்து அப்படின்னாரு. ஏன் அது நிறுத்த சொன்னார்? ஏன் அது நிறுத்த சொன்னார்? காரணம் தெரியுமா? தெரிந்து கொள்ள. ஏன் நிறுத்த சொன்னாரு? தொடர்ந்து வாசியுங்கள். கண்டபோது நான் தான் பாவம் செய்தேன்,
நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஆடு என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருக்கிறதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத்து என்பவன் ம். அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்னோபாவின் களத்திலே ஏற்படுத்திய பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது யாஷா கற்பித்த பிரகாரமாய் போனான். நன்றாக கவனியுங்கள். இப்ப எந்த இடத்துல தூதன் தன்னுடைய பட்டயத்தை நிறுத்தும்படி கட்டளையிட்டாரோ, தேவன் கட்டளையிட்டாரோ, அது அந்த போரியுடையான களம். இந்த களத்துல தான் என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி காத்து போய் இங்க யாஷாவுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல வாதை உண்டாகிற காரியத்தை தாவீது பார்த்தாரோ அது நிமிஷமே நிறுத்தப்பட்டது. இப்ப என்ன செஞ்ச இடத்துல அவருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது யாஷா கற்பித்த பிரகாரமாவே போனான். அர்னோனை ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்னோனை எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து வணங்குறான். ராஜாவை என்ன செய்யறான்? ஒரு புறம் கொள்ளை நோய், அங்கே தூதன் நிற்கிறாரு, சொல்லிட்டாரு. இப்போ தரை மட்டும் குனிந்து வணங்கி கொண்டு இருக்கிறாரு. காரியம் என்னவென்று கேட்கிறாரு. வாதை நிறுத்தப்பட கட்டும்படிக்கு இந்த களத்தை எனக்கு கொடு. ஏன்னா பலி செலுத்தணும்னா என்ன வேண்டும்? அந்த இடம் நமக்கு சொந்தமாக வேண்டும். அதை கொடு அப்படிங்கிறாரு. பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இடம் தேவனுக்கு சொந்தமாய் முதலாவது மாற வேண்டும். அது இல்லாமல் பலி செலுத்த முடியாது. பலி செலுத்தக்கூடிய இடம் தேவனுக்கு சொந்தமாய் மாறணும். இல்லைன்னா பலி செலுத்த முடியாது. என்ன செய்ய முடியாது? பலி செலுத்த முடியாது. ஆகையினால கேட்கிறாரு. அர்னவா என்ன பண்றாரு பார்ப்போம், வாசிப்போம். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆடு மாடு விறகு என்னென்ன அனைத்து கொடுத்துட்டாரு. கிருபையா இருப்பாரான்ட்டாரு. இப்ப தாவீது என்ன செய்யறான்னு பார்ப்போம், வாசிப்போம். என்னது? ராஜா அர்னோவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி செலுத்தாமல் விலைக்கிரயமாக வாங்கி சொல்லி நன்றாக 50 சேக்கல் என்ன பண்ணாரு? நிறைவேலிக்கு கொள்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய மனுஷன் செய்தால்தான் வாதை நிறுத்தப்படும். இன்னைக்கு இதை குறித்து அறிவு தெளிவு அனைவரு கிடையாது. என்ன கிடையாது? தெரியாது. எதுவுமே தெரியாது. இப்ப தாவீது தான் போறாரு. சிலர் தாவீதோட ஒரு சிலர் தான் போறாங்க. அந்த போரடிக்கிறதான களம். இந்த களத்துல தான் என்னது? அந்த பயணவாசம் சொல்லுது, சனத்தை வாதிக்கிற தூதன் தாவீதை கண்டபோது அந்த களத்துல போரடிச்சுட்டு அங்க போயிட்டாரு. ஏன் அங்க போனவர் படு தாவீதை காமிக்கிறாரு? ஏன் நிறுத்தினாரு? தேவன் அதை கவனிக்கணும். ஏசாயா 44 ஒருவன் 5 வசனம், யாசோவுடையவன் ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய காரியம், யாக்கோப்பின் பெயரை தரித்துக் கொள்ளுவான். அந்த இடத்துல போரடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால், வேதாகமம் சொல்லுது,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28. இருபத்தி 12ஆம் வசனம் வாசிப்போம். எப்படி அந்த எருசலேமில் உள்ளதான என்றைக்கு அந்த இடத்துல போயிட்டு அவர் நடத்துதல் ரொம்ப அற்புதமானது. பிரயாணம் பண்ணி போகிறாரு. தாய் தகப்பன வார்த்தை கீழ்ப்படிந்து பிரயாணம் பண்ணி போகிறப்ப ஓரிடத்துல சூரியன் அஸ்தமித்த விருப்பாடு அவ்விடத்து கற்களில் ஒன்றை தன் கலைகளை வைத்து கொண்டு அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார். இந்த படுத்து கொண்ட இடம்தான் அர்னோவாவின் களம். இங்கே தான் தாவீது ஆலயம் கட்டினாரு. இதுதான் இந்த எருசலேம் தேவாலயம். இதை உள்ளபடி பார்க்கணும். இதை நீங்கள் யார்ட்டாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அங்கே இருக்குது. வாதை நிறுத்தப்பட யாக்கோப்புக்கு அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்காருல்ல, 17ஆம் வசனம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறு வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்தை பெத்தேல் என்று பெயரிட்டான். லூஸ் என்று பெயர் இருந்தது. பெத்தேலிலே ஒரு தரிசனமான தேவனை தொழுது கொள்ள எங்க வராரு? பெத்தேலுக்கு. திரும்ப பெத்தேலுக்கு வர்றப்பதான் அவர் என்ன செய்யறாரு, அதை நம்ம கவனிக்கணும். திரும்ப அவர் பெத்தேலுக்கு அங்க வராரு. வர்றப்ப நிறைய போராட்டங்கள். இங்கே சற்று நம்ம கவனிக்கணும். வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை கவனிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முன்பதாக நன்றாக கவனியுங்கள். 24 வாசிப்போம். 32, 24 வாசிப்போம். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்து என்னாச்சு? சுளுக்கிற்று. நன்றாக கவனிங்கள். 22 வாசிப்போம். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல ஏற்கனவே தரிசனமான இடம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு பிந்து தனித்திருந்து இந்த இடத்துல படுத்துருந்தேன் போகிற வழியில். இப்போ அந்த வழியாக வராரு, ஏசாவை சந்திக்க வராரு. ஆகினால அந்த இடத்த எல்லாத்தையும் அனுப்பிட்டு தனி செபத்தை முக்கியப்படுத்தி முழுக்க ஜெபம் பண்றாரு. இந்த இடத்துல தான் அர்னோவா களத்தை உண்டு பண்ணி போர் அடிக்கிறாரு. இங்கே ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண விற்பாடு தேவன் வராரு. வந்த விற்பாடு என்ன சொல்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போய்விட மாட்டேன் அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோப்பு என்றான்.
தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தாவீதை பார்க்கணும். இப்ப தேவனோடு போராட்டம், மனுஷனோடு போராட்டம். மேற்கொள்றாரு. என்ன செய்யறாரு? அந்த மனுஷன்ட்ட அதை பெரும் விலை கொடுத்து வாங்கி அங்க தேவனுக்கு பலிபீடம் கட்டி பலியிடுறாரு. ஆகையினால 2 சாமுவேல் 24 அதிகாரம் 25 வசனம் பின்பதியின்படி அப்பொழுது யாசுவா தேசத்து செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டலினார். அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? அந்த வாதை நிறுத்தப்பட்டது. நமக்கு எதிரான வாதைகள் நிறுத்தப்பட, வாதை நிறுத்துற என்னன்னு எப்படி நிப்பாட்டுறது? சுவிட்ச் போட்டா வாதை நிற்குமா? எப்படி? முதலாவது என்ன பார்த்தோம்? ஏசாயா 44 அதிகாரத்தில் 5ஆம் வசனம், முதலாவதாக நாம் தேவனுடைய மனுஷனாய் மாற வேண்டும். எலியா சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனானால், சொல்றாரு எலிசா, நான் தேவனுடைய மனுஷனானால். எப்படி? இதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, இதை கட்டாயம் நான் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற விசுவாசம், நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். நான் தேவனுடைய மனுஷனானால் என்ன? இந்த 50 பேரையும் கரடி பட்சித்து போட கிடவுது. நான் அன்னைக்கு நம்ம 7ஆம் மாதம் நான் தேவனுடைய மனுஷனானால், எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். ஒரு உள்ளங்கை அளவு மேகம் போதும் தேசத்தை செழிப்பாக்குவதற்கு. என்ன போதும்? ஒரு உள்ளங்கை மேகம் போதும். நம்ம அதை கவனிக்கணும். அவர் சொல்றாரு, முதலாவது நாம் தேவனுடைய மனுஷனா மாறணும். இரண்டாவதாக ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு யார்? தாயிதாவுடைய கீழ்ப்படிந்து சொன்ன இடத்துக்கு போய் சூரியன் அஸ்தமித்த வேறுபாடு செபித்து படுத்துக்கொண்ட ஒரு தேவனுடைய மனிதன். அங்கே தேவன் யாக்கோபு தரிசனம் ஆகுறாரு. யாக்கோப்பை நம்ம பார்க்கணும், அவருடைய செயல்பாடுகளை கவனிக்கணும். சபை செய்யுங்கிறது சபை. சபையோட வார்த்தைக்கு ஒரு நாள் துரோகம் பண்ணதாக ஒரு மனிதன் தான் யாக்கோப்பு. தாயோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபர் தான் யாக்கோப்பு. ஆகையினால தேவன் தரிசனமானார். சபையை விட்டு ஓடி போற ஜென்மங்கள் யாரா இருந்தாலும் சரி, 10 தலைமுறையாலும் உருப்படவே முடியாது. என்ன செய்ய முடியாது? உருப்படவே முடியாது. அப்பதான் யாக்கோவின் பெயரை தெரிந்து கொள்ள முடியும். வெளியே போனா யாக்கோப் பெயர் கிடையாது, தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் யாசோவுடைய என்று கையெழுத்து போட்டு, அப்ப யாசோடைய கையெழுத்து போடணும். ஏதோ சொல்லுது, கையெழுத்து போடுறதுன்னா சாதாரண காரியம் கிடையாது. கையெழுத்து போடுறதுங்கிறது வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், நன்றாக கவனிங்கள், கையெழுத்துன்னு வர்றப்ப நம்ம எல்லாம் ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்துடணும். ஒரே தேவன், ஒரே குடும்பம். ஒரு குடும்பத்தில் யாதொரு பிரிவினையும், யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையும் நீங்களும் இருக்கக்கூடாது. கவனிக்கணும். எல்லாரும் ஒன்றாயிருக்க, பிதாவே நீர் என்னை அனுப்பின உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல, இப்ப பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. சபையில் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் என்ன செய்யணும்? அவருக்குள்ளாக ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்குள்ளாக? அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாயிருக்க போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர் தேர்வலாய் இருக்கும்படிக்கும்
என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களையும் நீர் என்னிலையும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவியெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. நாமும் அவரோட ஒவ்வொருவரும் என்ன இருக்கணும்? அவருக்குள்ளே ஒன்றா இருக்கணும். அப்போ தான் கையெழுத்து போட்டு இன்சில் போட முடியும். ஒன்றா இல்லாமல் என்ன செய்ய முடியாது. நாங்கள் ஒரு வீடு இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க இன்சில் சொல்லி என் பேரை கையெழுத்து போட்டால் செல்லுமா? என்ன இருக்கணும்? ஒன்றா கூடி இருக்கணும். இல்லைனா கையெழுத்து போட முடியும். அவரோடு எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். அடுத்த பகுதி சொல்லுது, வர இங்கே ஏசாயா 44 5ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். அதற்கு அப்புறம்தான் நமக்கு நாமமே, அப்போதான் அதுக்கப்புறம் தான் பேரே கொடுக்கப்படுது. இப்போ நம்ம யார்? எபிரேயர் என்ற இஸ்ரவேலர்கள். நம்ம எல்லாரும் யார்? எபிரேயர் என்ற இஸ்ரவேலர்கள். இப்போ தான் சொல்லணும், இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசமண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசமண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. அப்ப சரியான ஒரு களமாக நாம் மாறி அங்கிருந்து தேவனோய் குறிப்பிட்ட பிற்பாடு தேசத்துடனான வாதை நிறுத்தப்பட்டது. அல்ல, என்ன நிறுத்தப்பட்டது? வாதை நிறுத்தப்பட்டது. பேரை தரித்து கொண்ட ஒரு பாடு 6ஆம் வசனம் வாசியம் 44 ஏசாயாவில், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்றும் யாஷ்வாவும் அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் சாபித்து முதற்கொண்டு என்னை போல, நன்றாக கவனியுங்கள், நம்முடைய தேவனை போல எதை ஆகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து தீர்த்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். யாரா சொல்ல முடியுமா? நிகழ்காரியம் வருங்காரியம் விஞ்ஞானி சொல்லுவாங்க. ஸ்கைலாப் என்றதான ஒரு சேட்டலைட்டு அங்கே உழுப்பு இங்கே உழுப்புன்னு சொல்லி என்ன பண்ண நிறைய பேர் நாட்களில் நல்லா யாபகம் இருக்குது. நிறைய பேர் வயல வாசல் வீடெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு மாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது உழுவுப்புன்னு சொல்லி கடைசிக்கு என்னாச்சு? அது போய் கடலில் விழுந்துருச்சு. வித்தவன் பாடெல்லாம் நடுத்தருக்கு வந்துட்டான். வித்தவன்லாம் நடுத்தருக்கு வந்துட்டான். அது கடைசி எங்கேயாச்சு? அது கடலில் போய் விழுந்துருச்சு. இங்கே தான் உழுவ போகுது, இங்கே தான் உழுவ போகுது, ஐயோ அழிய போகுது. இப்படியெல்லாம் அநேக கதைகள் உண்டு. அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னிறுத்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறு கண்மலை இல்லையும் ஒருவனையும் அறியே. வேற ஒண்ணு கிடையாது. வேற ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அவங்க அறிய வேண்டிய பிரகாரமாக யாசுவா மெசியாவை அறிந்து கொள்ளவில்லை. என்ன செய்யல? அவங்க அறிய வேண்டிய பிரகாரமாக யாசுவா மெசியாவை அறிந்து கொள்ளவில்லை. அறிய வேண்டிய பிறகு என்ன செய்யல? அறியவில்லை. யாசுவா மெசியாவை அறிந்து கொள்ளவில்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் எலியா சொல்றாரு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. நம்ம பேரை சரித்து கொள்ளணும். இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன். இஸ்ரவேல ஒரு பேர் என்னவோ அதான் அவருடைய நாமங்கிறத நம்ம தரித்து கொள்ள வேண்டும். பேர் இருப்பதாக. யாசோடைய வார்த்தை பெற்ற யாக்கோப்புடைய குமார் உண்டான கோத்திர இலக்கத்தின்படி 12 கற்கள் யாக்கோப்ப தீர்க்கதரிசி முன்னிறுத்துறாரு. எலியா அப்ப அந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் எலியாவை நடத்தின ஒரே தேவன்
இன்றைக்கு நம்மளையே நம்ம எல்லாரையும் நடத்த வேண்டும். இதுதான் ஒரு தெளிவான சத்தியம். ஆகையினால் அந்த கற்களாலே யாசோடைய நாமத்திற்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த பலிபீடம் கட்டினதும் அதே இடம்தான். அதையும் கவனிக்கணும். அந்த பலிபீடம் கட்டப்பட்ட இடமும் அதான் இன்றைக்கு இருக்கிற எருசலேம் தேவாலயம். இப்போ யாக்கோபுக்கு தரிசனமான இடம் இந்த இடம். இன்னொரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, இன்னொன்னையும் நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ ஈசாக்கு என்ன செஞ்சாரு? ஆபிரகாம் பலி செலுத்துறாரு. உடனே பலி செலுத்திட்டு என்ன செய்யறாரு? அதை நம்ம பார்க்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ஈசா கேட்கிறாரு அப்பா பார்த்து. அடுத்து இவர் சொல்லிட்டாரு ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார்னு சொல்லி தமிழ் வேதாகமத்தில் இருக்குது. ஒரிஜினல் ஹீப்ருல தேவனே பலியாவார். அல்லேலூயா. தேவன் யாரா பலியானாரு? ஒரு ஆட்டுக்குட்டியா பலியானாரு. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பலியிட்டான். முடிஞ்சு போச்சா? இப்ப பலி செலுத்தப்பட்டதான ஒரு இடம் இங்கதான் எருசலேம்ல. என்ன பண்ணாரு அவரு? மெசியா என்ன பண்ணாரு? பாஸ்காவின் பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? அது புறம்பே பலியாக்கப்பட வேண்டும். பலி. நன்றாக கவனியுங்கள். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு அப்படி எழுதப்பட்டிருக்கு, யாசுவாயிரே என்று பெயரிட்டான். பார்த்து கொள்ளப்படும் என்றால் வரைக்கும் பார்த்து கொள்ளப்படும். தேவனே பலியாவா, பலியாக என்னை மீட்டீரே, பரலோகம் நீரையா. அப்படி தேவன் நமக்கா பலியாயிட்டு இந்த வரையும் பலியாயிட்டு இருக்காரு. அதான் வெளிப்படுத்தல வாசிக்கிற 5ஆம் அதிகாரத்துல அடிக்கப்பட்டவனமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி பார்த்து கொள்ளுவான்னு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்து கொள்ள வேடு இல்லை. மொழிபெயர்ப்பட சற்று தவறு. தேவன் என்ன செய்யாரு? அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. 5ல் வாசிக்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. நம்ம அதை கவனிக்கணும். இப்போ இவர் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? இவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். இவர் யாரு? இஸ்ரவேலின் தேவன். இவர் யாரு? இஸ்ரவேலின் தேவன். அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 22ல் 16 வாசிப்போம். செய்தபடியால் என் பேரில் ஆணையிட்டேன். வேற யாரும் கிடையாது. அதனால தமது பேரில் தானே ஆணையிடுறார். இப்ப ஆணையிட்டு கொடுக்கப்பட்டதான இந்த இடத்துல தான் என்ன செய்யறாங்க? அந்த பலி செலுத்தக்கூடிய ஆணை. இப்ப அந்த காரியம் நடந்துக்கிட்டு தொடர்ச்சியாக நம்முடைய மெசியாவை என்ன பண்ணாரு? எருசலேம் ஆட்டுப்புறவாசல் புறம்பாக அவர் பலியாக்கப்பட்டார். என்ன பண்ணாரு? அங்கே பலியாயிட்டார். ஏன்னா ஜனங்களுக்காக பஸ்காயின் முறையின்படி என்ன செய்யணும்? ஆடு அடிக்கப்படணும். அப்ப அடிக்கப்பட்டார். இப்ப இவர் யாரா இருக்காரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஆகையினால இந்த வார்த்தைக்கு, இந்த சொல்லுக்கு கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். சரியா வேதத்தை பார்க்கணும். இப்ப ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் உள்ள காரியங்கள் நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். இந்த மீதியான காரியங்களில் வரும் நாட்களில் தேவன் நடத்துகிறப்ப என்ன செய்வோம்? நம்ம அதை காண முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். வெளிவந்த ஒரு பாடலை பாடுவோம்.